வணக்கம் நண்பர்களே. வருகிற 28ஆம் தேதி சிம்கோ சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பணிகளுக்கு தேர்வு அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு கால் டிக்கெட் ரிசீவ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் ரிசீவ் ஆகலைன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை கூட புதன்கிழமை வரைக்கும் எதிர்பார்த்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 12ஆம் தேதியில் இருக்கும். இன்னும் ஒரு 16 நாளோ 15 நாளோ தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வு நான் இப்போ தான் புதுசாக நான் சிம்கோவுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அஸ்பிரன்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேசிக்காக சிம்கோனால என்னன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குங்க. தமிழ்நாட்டில் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. நீங்கள் ரேஷன் கடை பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக தான் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் நிறைய கூட்டுறவு மெடிக்கல், அப்புறம் கூட்டுறவு மூலமாக கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. அதுவுமே ஒரு கோஆப்ரேட்டிவ்லேருந்து ஒரு அமைப்பு தான். இது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம். அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப், ஸோ நிரந்தர வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். இது மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். சேலரி என்னங்க கம்மியாக தானே போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும் அந்த சேலரி. சரிங்களா? ஆஃப்டர் 1 இயர் முடித்தோடனே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,000க்கு மேலே, அது 18+. சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு 20,000க்கு மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ இது நம்ம வேலை பார்க்குறவங்ககிட்ட நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்ட தகவல் மூலமாக அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்து இருக்காது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தேர்வு பார்த்தீங்கன்னா அது 1.5 மணி நேரம் தேர்வு லாங்குவேஜ், அது ஒரு கொஷின் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், பைலிங்குவலில் இருக்கும். சரிங்களா? சரி, நிறைய பேர் இங்கிலீஷ்லேயே அஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தமிழ் அப்படி அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அதில் யாருமே கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரி, ஓகே. தேர்வு நேரம் 1.5 மணி நேரம். சரிங்களா? அப்புறம் கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்களா இல்லை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா கடந்த 2021 அவங்க கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் புக்லெட், அதுலேயே நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அப்போ நம்ம அதில் டிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் ஷீட்டோ எதுவுமே நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. சரிங்களா? அதனால நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்காது. தேர்வு முறைப்பட்டு நமக்கு இந்த வருடமும் அப்படி தான் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ சென்டர் எங்கெங்க போட்டிருக்காங்கன்னா எல்லாருக்குமே வேலூர் தான் சென்டராக போட்டிருக்காங்க. சரிங்களா? வேலூர் தான் சென்டராக இருக்காங்க. காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3000க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? சேல்ஸ்மேனுக்கு ஒரு 1000, 1500, அப்புறம் சூப்பர்வைசருக்கு ஒரு 1000, 2000 அதுக்குள்ளே, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதே ரேட்டு தான். அப்போ ஒரு 3000, 4000க்குள்ளே தான் மொத்தம் அப்ளிகண்ட்டே இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலூருக்கு வர சிரமப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் எதுக்குங்க அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலான்னு பட்றதுக்கும் ஆள்படி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாம் எழுத வரும்போது பாதி ஆள் குறைஞ்சிருவாங்க. அப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே எப்போ படிக்கிறாங்கன்னா காண்டிக்கிட்ட கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு நிறைய பேருக்கு தோணுது. எனக்கு 100க்கு 90% இந்த காண்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 15 நாளில் யார் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஐயோ நம்ம காண்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க போகிறோமே அப்படி பயப்பட வேண்டாம். 100க்கு 90 பேர் நம்மகிட்ட இப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலே கேட்குறாங்க. சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு 15 நாளும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக டெய்லி ஒரு 4 hours 5 hours உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேலையை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிகே எது படிக்கவே தெரியாது, எலாபரேட்டாக இருக்குது. சரிங்களா? ஆனால் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டால் இதில் கொஞ்சம் ஹை மார்க் எடுக்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் கொஞ்சம் மார்க்கெட்டாக இருக்கும், ஒரு 5 கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதாவது டிஎன்பிசி குரூப் 4 லெவலில் அந்த கேட்டரில் தான் இந்த மேக்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா?
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் தேர்வு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த காணொலி மூலமாக ஒரு பேசிக் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாம் நான் வேலூரில் போய் தான் எழுதுறேன்னா, அப்போ காலையில் சென்ட்ரு போட்டிருக்காங்க, காலையில் டைமிங்னா, ஸோ நைட்டே போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நியர்பை வந்து இருக்கிறவங்க பக்கத்தில் திருவண்ணாமலையோ திருப்பத்தூரோ ராணிப்பேட்டையோ சீக்கிரம் அதாவது காலைல 5 மணிக்கு பஸ் ஏனாலும் வந்துடலாம். மற்ற வந்து வெளியூர்லேருந்து போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைட்டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுதலாம். ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக காலையில் இறங்கிட்டு எக்ஸாம் சென்டர் தேடுறது, ஸோ இது ஏற்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வேலை வேணும், நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க யாரும் சொல்ல நம்பாதீங்க. சரிங்களா? ஸோ வேலை வாங்கி நல்லா சம்பளம் வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுடைய வேலை வந்து ஏதாவது ஒரு அரசு வேலை வேணும், ஏதாவது ஒரு பெர்மனன்ட் ஜாப்பில் நிம்மதியான ஒரு வேலை வேணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் வெவ்வேறு மாவட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க உங்கள் மாவட்டத்தில் கூட வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு 15 நாளாக படிக்க போகிறோன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் அதே சூழ்நிலை தான் இருக்காங்க. தைரியமாக படிங்க. வெற்றி உங்களுக்கு. வாழ்த்துக்களுடன் அடுத்த காணொலியில் நான் மீண்டும் சந்திப்போம். அதே போல் வந்து எனக்கு இன்னும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கேதர் பண்ண முடியலங்க அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிறீங்க. ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக எடுத்து ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.